ஹாய் என் அன்பான உறவுகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். ஹாப்பி சண்டேங்க. இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பதிவு தான். ரெண்டு பேருக்குமே சமர்ப்பணம். உடனே பெண்களை மட்டும் சொல்லாதீங்க, ஆண்களை மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ரெண்டு பேருக்குமான பதிவு தான் இது. யாரும் சண்டைக்கெல்லாம் வந்துடாதீங்க, பேடாக கமெண்ட் பண்ணிடாதீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லைல்ல, திருந்தவே போகிறதில்ல. உன் ஜென்மத்திலையும் இப்படி தான் இருப்ப. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கறதில்ல. அப்போவே சொன்னல நீ அவங்ககிட்ட பேசும்போது, அவனை நம்பாதடின்னு சொன்னா இல்லையா? அப்போவே சொன்னலடா அவங்ககிட்ட. ஏன்டா அப்படி தற்குறியா இருக்க? அவள்கிட்ட பேசாதடா, அவள் ஏமாத்திடுவாடா, அவள் பேச்சு அவள் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதுடா, அவள் பேஸ் கரெக்டாக தெரியுதுடா, நான் அன்னைக்கே உன்கிட்ட எத்தனை வாட்டி எடுத்துகிட்டு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னாலும் நம்மள கழுவி ஊற்றுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்புக்கெல்லாம் தெரியாதுங்க. ஏன்னா அவங்க ஏன் அவ்வளோ போல்டாக இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க நம்ம கூட பழகுறாங்க இல்லையா? ஏன்னா நம்மளை பார்த்து அவங்க கொஞ்சம் தெளிவாகிக்குவாங்க, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்குவாங்க அவங்க இதயத்தை. ஏன்னா நம்ம தான் அவங்க கண்ணு முன்னாடி அழுகுறோம் இல்லையா, கஷ்டப்படுறோம் இல்லையா, அதனால் அவங்க கொஞ்சம் போல்டாகிக்குவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை தோழர்களே தோழிகளே. அதாவது நம்ம புண்பட்ட மனசை தோல் சாஞ்சாவது அழுகிறதுக்கு நமக்கு ஒரு ஆதரவு இருக்காதா, ஒரு உறவு இருக்க மாட்டாங்களா, ஒரு உண்மையான ஒரு நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடுவோம் இல்லையா? அவங்களா இருப்பாங்களோ, ஒரு நாள் இவங்களா இருப்பாங்களோ, 4 நல்ல வார்த்தை பேசினா போதும், அந்த மனசு அப்படியே அலப்பாயும். அவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக போய் கரெக்டாக போய் விழுந்துருவோம். அதை பண்ணக்கூடாது. எப்பயுமே சொல்கிறேன், இதை சொல்கிறத கேளுங்க, இதை சொல்கிறது கேட்காதீங்க.